சொல்லிசை என்று சொல்லப்படுகின்ற ராப் இசையினை வழங்க வருகின்றார் ஒரு வளர்ந்து வரும் கலைஞன் செல்வன் கதிரவன் ஆல்பர்ட் அவர்கள். எங்கே உற்சாகமான கரகோஷம் அவருக்காக. அனைவருக்கும் வணக்கம். கொத்ரோட்டி வரை என்ன ஒரு 45 நிமிஷம் செல்லுமன்றாங்க. அப்போ உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறேன்னா நான் பாடுறதால நீங்கள் உற்சாகப்படுத்துவேன், நீங்களும் சேர்ந்து என்னோட பாட போகிறீங்க. அதை நான் போக சொல்லுவேன். முதலில் இந்த பொங்கல் விழாக்கு என்னையும் ஒரு கலைஞனாக மதித்து என்னை அழைத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கூறுறேன். முதல் பாட்டு எப்படி என்றால், நாங்கள் எல்லாரும் தமிழராக இங்கே ஒன்றிணைந்து கூடி இருக்கிறதுக்கு காரணம் ஒருவன், அது எங்கள் தலைவன். அந்த தலைவருக்குரிய பாடல் நான் 2023ஆம் ஆண்டு வரலாறு என்ற தாயக ரிவட்டில் என்னுடைய நண்பன் மலேசியாவில் இருக்கிற நரேன் ஜக்கோட உருவாயின பாடல். இது ஒரு ரீமிக்ஸ், அதாவது டாக்டர் டி சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் பாடிய தலைமகனே என்ற பாடலுடைய ரீமிக்ஸ். கேட்டு வாழுங்கள். தரையில மட்டுமல்ல கடலிலும் மெல்ல அமைத்து காட்டியது வேலு புல்ல மறுப்பவன் தலைவனும் மெல்ல இனியாச்சி கட்டுப்பாரு புள்ளிகளின் சொல்ல சிங்கள கப்பலை தாட்டது தலைவரின் சொந்த மகன். உனக்கு தெரியுமா அவர் வீர வரலாற்றை பாட 1,00,000 பாட்டு விட்டாலும் முடியுமா? முடியாது, இனி பணியாது. திருகோணமலையில் விரைவில் புலியாடு தலைவன் என்றும் தலைவன் வரலாறு வாழும். அது கணவரும் 1000 படைகள் தலை காக்க விரித்தோம் 1000 விதைகள் தலைவா உனக்காக 1000 புலிகள். கைகளை கட்டலாம் எல்லாரும். ஆரம்பம் புலிகளை வாடும் 1000 தடைகளை தாண்டிய காவியம். வானை புழக்க ஆணை புறக்க தலைவன கொண்ட வீரிய சிங்கள படையினை நொறுக்கி கொடியது பறந்தது மறவாது. ஒரு தலையினை குறிவைத்து பல நாடுகள் வந்தது வரலாறு. ஹே அச்சம் மரியா சூரன் எங்கள் நில தலைவன், இதை அறிந்தவன் தாண்டா தமிழன். புலி மரபன் ஓகே இந்திய ராணுவம் பிரபுது கிட்டு ஓடிய வரலாறு மாறாது. என்றென்றும் தலைவரின் வழியில் தமிழினமே போராடு. எல்லாரும் எங்கட தலைவர். ஓஞ்சு போகூடா. நன்றி. ஸோ கொஞ்சம் மானிட்டர் பிரச்சனை கொஞ்சம் தடக்கிட்டேன், மன்னிக்கவும். அடுத்ததாக வந்து இனி கைதட்டின மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களோட ஒத்துழைப்பும் கூடிக்கொண்டே போகும். அடுத்த பாட்டு வந்து என்னதான் நாங்கள் வீரத்தை பற்றி பாடினாலும் தமிழர் அதிகம் கண்டது வந்து வலி. அந்த வலியின் உச்சக்கட்டம்தான் 2009 முள்ளிவாய்க்கால். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவாக அதே ரிவட்டில் வரலாறுன்ற ரிவட்டில் நான் வெளியிட்ட பாட்டு. அதுக்கு வந்து உங்களோட ஒத்துழைப்பு வந்து ஆட்ட கையில் எல்லாம் ஃபோன் இருக்குது. என்ன நோக்கியா காலம் போய் ஐஃபோனில் வந்துட்டு 2 பேர் தான் கையை தூக்கினோம். மெட்டாக்கட்ட ஃபோன் இல்லை. அப்போ உங்களோட ஃபோனில் எல்லாரும் உங்களோட டோர்ச் லைட்டை மட்டும் போட்டு இப்படி டோர்ச் லைட்டை காட்டினீங்க. நவீன முழுதிரி மாதிரி எங்களுடைய தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் சண்டையில் மடிந்த எங்கள் உறவுகள் மாவீரர்களுக்காக நாங்கள் அந்த டோர்ச் லைட்டை அப்படி காட்டினா அரங்கம் வடிவரக்கும் பாடலுக்கும் கொஞ்சம் மெருகூட்டும். அடுத்த பாடல் எங்க டோர்ச் லைட் காண இல்லை. எல்லாரும் என்ன கூடணும்.
எத்தனை தமிழனை கொன்று குவித்தாய், எத்தனை பெண்களின் கற்பை அழித்தாய், சின்ன குழந்தைகளை சுட்டு சிரித்தாய், தமிழனை அழிக்கலாம் என்று நினைத்தாய். ஒவ்வொரு தமிழனும் விடுதலை புலி என்ற பெயரில் நீ செய்தது இனப்படுகொலை. ஒவ்வொரு தமிழனும் புலி என்று காட்டினம் நம் விடுதலை. 2009 மே 18 பட்ட கஷ்டங்களை நெஞ்சில் நிறுத்து. ஒவ்வொரு உயிருக்கும் கேளு கணக்கு, கேள்விக்கு பதிலிப்ப வேணும் எனக்கு. நடந்த கொடுமையை நீ பார்த்த நீதானே, மறப்ப நீயும் ஒரு சிங்கள. பயமில்ல சொல்லுவனும் முகத்தை நோக்கி, புலிகளை எதிர்ப்பவன் தேச துரோகி. அஞ்ச மறுத்தவண்ட தமிழன், வாழ பிறந்தவண்ட தமிழன், ஆள பிறந்தவண்ட தமிழன், வழிகாட்டி தந்ததங்கள் தலைவன். நீ செய்த கொடுமைக்கு காரணம் பயம், பூமி வேடிக்கை பார்த்தது காரணம் பணம். தரை புலி கண்ட புலி கரும்புலி வாங்குலி, 4 பக்கத்தால வாங்கின நீ அடி ஆணை மறக்க மாட்டோம். ஆன இரவு நாம் மறக்க மாட்டோம், எல்லால நடி மறக்க மாட்டோம், முள்ளி வாய்க்கால் வலி மறக்க மாட்டோம். நாள நினைக்க எங்கள் மனது சோகம், காட்சிகளை பார்க்க வருது கோபம். சொந்த பந்தங்களை போரில் இழந்தோம், ரோஷம் இல்லாமல் பூட்டி கிடந்தோம். சொல்லடா தமிழன செத்தது வீணா, தலைவர் பட்ட அந்த கஷ்டங்கள் வீணா. தாய்மொழி தமிழை காப்பது வீணா, நினைக்க கண்ணீர் வருகிறது தானா. மே 18 தமிழன் அழிந்தான் என்று சிங்களவன் செய்தி அடித்தான். புயலும் இல்லங்களை ஏறி மிதித்தான், படத்தை காட்டி எங்கள் இனத்தை பிரித்தான். ஆனால் தமிழர் நாம் என்ன செய்தோம்? சொந்த நாட்டுக்கு விடுமுறை போறோம், உழைச்ச காசா அவன் கையில் கொடுக்கிறோம். கஷ்டப்பட்டவரின் வயிற்றில் அடி நடந்ததை மறக்காத எழுந்து வா, பயத்தை நீ தூக்கி போட்டு துணிந்து வா. வரும்போது புலிக்கொடி ஏந்தி வா, நீ ஏந்தி வா, புலிக்கொடி ஏந்தி வா. நன்றி. உங்களோட ஃபோனில் எனக்கு சார்ஜ் இருக்க மட்டும் நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ இது 2023 இந்த 2 பாடலும் வரலாறு என்ற சொல்லிசை முதல் தாயக முழு இருவட்டில் வெளியான 2 பாடல்கள். இனி வார பாட்டு என்னுடைய அடுத்த இருவட்டு இந்த வருடம் ஐயா சொன்னது போல் 9ஆம் தேதி மே மாதம் வெளியிட இருக்கிறேன். உரிமை குரல் என்ற பேரை தாங்கி இந்த ஆல்பம் வெளிவருது. 12 பாடல்கள் கொண்ட ஆல்பம். இதில் உலகம் பூரா இருக்கிற ஈழத்தமிழ் கலைஞர்கள் இதில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த வகையில் இந்த இருவட்டோட முதல் பாடல், இந்த பாடலுக்குரிய வீடியோ யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் இப்போ தட்டி பார்க்கலாம். கதிரவன் உரிமை குரல் நடித்த வரும். இந்த பாட்டுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. இப்போ கை மூலமாக ஹெல்ப் பண்ணீங்க, இனி வாயால். அதாவது இந்த பாட்டோட பல்லவியே உரிமை குரல். இந்த பல்லவி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கத்தணும் உரிமை குரல். ரெடியா? ஓகே. இப்போ நான் ஒரு ட்ரையல் பார்ப்போம். நான் 1 2 3 4 சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் உரிமை குரல் கத்தணும். நான் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப கத்தணுமா? ஓகே. எத்தனை பேருக்கு இன்னும் பசிக்கலைன்னு பார்ப்போம். 1 2 3 4. உண்ட தேசம் உண்ட நாடு உரிமை குரல், கேட்க உன்னை விட்ட யாரு உரிமை குரல். ஓகே ஓகே. இன்னும் வேற சத்தம் நான் இதை விட நான் எதிர்பார்த்தேன். லுசன் சனம் கொஞ்சம் வேற லெவல். ஓகே. 1 2 3 4. உரிமை உண்ட தேசம் உண்ட நாடு உரிமை, கேட்க உன்னை விட்ட யாரு உரிமை குரல். மீண்டும் புள்ளி எழுந்தாடு உரிமை குரல். ஓகே. இந்த ஸ்டைலில் வரணும். இந்த பாட்டோட பாக்ஸுக்கு மேலாலும் கூட சாங் வேணும். கேட்காட்டிக்கு கேட்க முறை நான் இந்த பாட்டை திரும்பி திரும்பி பாடிக்கொண்டே இருப்பேன். அடுத்த பாட்டு ப்ளீஸ். பாப்போம் லுசன்ல எவ்வளோ எனர்ஜி இருக்குண்டு. படிக்கும் வயதில் பதுங்கும் குழியில, துடிக்கும் வேர்கள் முளைக்க வழியில, அடைக்கும் முள்ளு கம்பி முனையில, அறிந்தும் நம்மினம் அழிவின் விளிம்பில. அப்பா அம்மா எதிரி காலில, அண்ணன் தம்பி எங்க காணல,
அக்காமி படுக்கை அறையில கண்டு எழுந்தான் ஒரு புலிய வரியில அடித்தான் திருப்பி அடித்தான் கலது படித்தான் இனத்தை அழைத்தான் புலியை வளர்த்தான் தமிழன் வளர்த்தான் தாயை அணைத்தான் தன்னை கொடுத்தான் இதை நாம் மறந்து கடந்து போக நினைத்தோம் அவன் பேரில் பொய்ய சொல்லி பலர் உழைத்தோம் நடந்ததை நினைத்தால் போதும் என்று கதைத்தோம் ஆனா இனி கதை எல்லாரும் அறிவோம் துணிதழு உரிமை குரல் இந்த தேசம் இந்த நாடு உரிமை குரல் கேட்க உன்னை விட்ட யாரு உரிமை குரல் உன்னை புலி உரிமை குரல் வீட்டு புலி எழுந்தாடு உரிமை குரல் நீ இருக்கும் நாடும் தான் நம் அழிவின் காரணம் நீ துணிந்து கேட்கணும் தரணி பார்க்கணும் உந்த தேசம் உந்த நாடு கேட்க உன்னை விட்ட யாரு உனக்கு இருக்கு ஈடுபாடு வீண்டு புலி எழுந்தாடு தலைவன் தொந்தவர் மவீர ரங்கையின் அதை மனத்தில் வைத்து குடு நாளை மலரும் தமிழ் ஈழம் அங்கு தொட்டு இங்கு தொட்டு வெளிநாடு வந்தோம் ஆனா அது மாவீரர் கொண்டை என்று மறந்தோம் படித்து வளர்ந்தோம் படிப்படியா எழுந்தோம் ஆனா கண்டு இருந்த அடையாளம் இழந்தோம் ஆடிலம் கற்றதும் தமிழ் மொழியை அழித்தோம் இன தந்த தியாகங்களை பேச்சால் புதைத்தோம் சில நெறிகள் செய்யும் நீன செயல காட்டினோம் கடமைகளை நாம் தட்டி கழித்தோம் இனி தமிழர் திரும்ப கடமை அறியணும் அடுத்த தலைமுறையினர் புலிப்படைகளின் பெருமை அறியணும் காலத்தை அறிந்து கலந்து தமிழினமாக புதுமை புரியணும் தேவை அறியணும் விடுதலைக்கு இலங்கை தீவு ரெண்ட பிரியணும் அழகு முழுப்பு சக்தி எவ்வளவு இருந்து தூண்ட சரியணும் துரோகம் புரிந்த நெறிகள் நம்மை பார்த்து தலை குனியணும் ஈழ மண்ணில் மீண்டும் புளியும் கொடிகள் அசையணும் எல்லாரும் உரிமை உந்த தேசம் உந்த நாடு கேட்க உன்னை விட்ட யாரு உனக்கு இருக்கு ஈடுபாடு வீட்டு புலி எழுந்தாடு நீ இருக்கும் நாடும் நம் அழிவின் காரணம் நீ துணிந்து கேட்கணும் தரணி பார்க்கணும் உந்த தேசம் உந்த நாடு கேட்க உன்னை விட்ட யாரு உனக்கு இருக்கு ஈடுபாடு வீட்டு புலி எழுந்தாடு தலைவன் தந்த வர மவீர ரங்கையின அதை மனதில் வைத்து குடு நாளை மலரும் தமிழ் ஈழம் உரிமை குரல் உரிமை குரல் உரிமை குரல் நன்றி வேற லெவல் நீங்கள் வேற லெவல் நன்றி என்னுடைய இப்போ நீங்கள் இவ்வளவு உற்சாகமாக தந்தபடியாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கிறேன் இன்னொரு பாட்டு என்னுடைய வரப்போகிற உருவத்திலிருந்து பயப்படாதீங்க அங்கே ஒரு அண்டி ஐஷோன்றா கண்டுட்டேன் இதுக்கு நீங்கள் கத்தையில் அந்த வேலை ஒரு சின்ன போட்டி இல்லை கணக்க பெரிய அகலம் இருக்கீங்கன்னா இப்போ சவுண்ட் மாமா வந்து அந்த பாட்டை போட்டுட்டு நான் சொல்லிக்க உடனே நிப்பாட்டுவார் இந்த பாட்டோட தொடக்க கட்டம் ஒரு தாயக பாடல் அது என்ன பாடல்ன்ட்டு கரெக்டாக முதல் சொல்கிற ஆளுக்கு வரப்போகிற என்னுடைய வெளியீட்டு விழாவுக்கு டிக்கெட் விற்கிறேன் சொல்கிற முதல் ஆளுக்கு ஒரு இலவச டிக்கெட் ஓகேயா 20 ரூபா லாபம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு ஃப்ரீயாக போகலாம் ஸோ மேம் அந்த தொடக்கத்தை மட்டும் போடுங்க நான் சொல்லிக்க உடனே ஸ்டாப் பண்ணணுமா அடுத்த பாடல் தெரிஞ்சாங்க கத்தக்கூடாது ஸ்டாப் நைஸ் ட்ரை ஆனா இல்ல திரும்ப போடுங்க தமிழன் பிறந்தது தப்பா எங்க தொடக்கத்துல இருந்து பாப்போம் யார் சொல்றேன் கேட்ட மாறி கிடக்கு என்ன நீங்க இலவச டிக்கெட் ஒருத்தருக்கு நான் நினைக்கிறேன் ஓகே லாஸ்ட் ஒன் இன்னும் ஒருக்கா உங்களுக்கு ஒரு சான்ஸ்
ஸ்டாப். சரி, நான் பாடுறேன். இந்த பாட்டை வந்து நீங்கள் வரைக்க நீங்கள் எல்லாம் ஐயோ இந்த பாட்டை ஆண்டுவீங்க. சரி, ஓகே. இந்த பாட்டோட வந்து கதை வந்து என்னென்னா, இதில் 3 பகுதி இருக்கும். இடைக்கிடைக்கெல்லாம் அந்த பல்லவி வந்து போகும். முதல் பகுதி வந்து தலைவருக்கு முதல், அதாவது தமிழர் அழிக்கப்பட்ட காலங்கள், அடிக்கப்பட்ட காலங்கள். அதுக்கப்புறம் பல்லவி வந்து நடுப்பகுதி வந்து தலைவர் இருக்கைக்க நாங்கள் எப்படி இருந்தனாங்க. அப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் இன்னும் தோற்று போயில்லை, இனி நாங்கள் இளைய சமுதாயம் என்ன செய்யணுமன்றது. அந்த பாட்டோட ஸ்பெஷலை வந்து போக போக அது அப்படியே ஃபாஸ்டராகவே போய் கொண்டிருக்கும். நான் மூச்சு திணறி விழுந்தேன்டா, அங்கே நீ அது ஏதாவது எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த பாட்டல். எஸ், தமிழனா பிறந்தது தப்பா? எங்களை நிம்மதிய வாழ இங்கு விட்டான். பெண்களை கற்பழித்தான், ஆண்களை சாவடித்தான், குழந்தைகளை தாய் முன்னே உயிரோடு புதைத்தான். சொந்த நாட்டிலேயே எங்கள் உரிமைகளை பறித்தான். தமிழன் மனைவி மார்பை தொட்டு கணவன் முன்னால் சிரித்தான். ஐயர்களை யூதைச்சு கோயில் முன்னாலே எரித்தான். தட்டி கேட்க யாரும் இல்ல, ஒற்றை தமிழன் எதிர்த்தான். மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல, நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல. மாங்கிலியும் மரங்கொத்தியும் தெரிஞ்சாக சேர்ந்து பாடலாம். தடையில்ல, ஆனா ஃப்ரீ டிக்கெட் இன்னும் இல்லையா? உலகத்தில நாடு திரும்ப முடியல. இருளில் தெரியுது ஒளி, தலைவன் காட்டிய வழி, உருவம் விடுதலை புலி. ஆமி அடிச்சா திருப்பி அடி, இனமாய் ஒன்று சேர்ந்து நின்றோம். தாயக நிலத்தை போரில் வென்றோம். எத்தனை துரோகங்களை கண்டோம், கலவெருமா வீரராய் சென்றோம். புலிகள் உங்கள் களத்தில, தமிழன் இங்க புலத்தில, தலைவன் வளர்த்த வளப்பில, எதிரிய பிடிச்சோம் கழுத்தில. முதுகில் குத்தின தமிழன் எங்களாலேயே நாம் அழிந்தோம். 2009 நாம் துரோகத்தால மடிந்தோம். கேட்கல. திரும்ப தடையில்ல, நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல. மாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல, நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல. நம்ம சாகல இன்னும் நம்ம வாழ்றோம். புலம்பெயர் நாட்டுல குரல்கள் ஆடுறோம். தாயக நாட்டுல வெளிகளை பாக்குறோம். ஆனா அதை நாங்களே மனதுக்கு தாக்குறோம். இதை நாங்க மாத்தணும், கைகளை சேர்க்கணும், தாய்மொழி காக்கணும், உலகமே பார்க்கணும். மாவீரர் கொண்ட கனவு நனவாகணும், தமிழுள்ள தாயக நாளைக்கு பூக்கணும். மாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல, நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல. மாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல, நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல. நன்றி. ரெண்டாவது ஒரு கவலை ஃப்ரீ டிக்கெட்டை விட்டுட்டீங்க. சரி, ஓகே. என்னுடைய இறுதி பாடலுக்கு வாரது முதலாக திரும்ப என்ற இருவட்டை பற்றி சொல்கிறேன். 12 பாடல்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற இளக்கலைஞர்கள் இதில் இடம்பெற்றிருக்கணும். அந்த நிகழ்வுக்கு வரவும் இருக்கணும். 9ஆம் தேதி 5ஆம் மாதம் சனிக்கிழமை வருது. இப்போ தான் கேள்விப்பட்டா அந்த நாளில் வந்து பொது தேர்தல் உண்டு. கவலைப்படாதீங்க, நாங்கள் ஈவினிங் தான் தொடங்குகிறோம், 2-3 மணி போல். ஸோ நீங்கள் பொது பரீட்சை முக்கியம், தமிழ் தாய்மொழி கற்கிறது முக்கியம். அதை முடிச்சுட்டு வாங்க. என்னென்னு சொல்கிறேன்னா, இது முழுக்க ஒரு தாயகம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கணக்க ஆடம்பர கூத்துகள், கணக்க என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனால் நான் இதை ஏன் செய்கிறேன்டா, எங்களோட தாயக நினைவுகளை வச்சும் நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம், புரட்சிகரமாக நாங்கள் வடிக்கலாம். இளைய தலைமுறையிட்ட எங்கள் தலைவர் தந்து போன பொறுப்பை நாங்கள் முடிக்கணும். அதுக்கு 10,000 மாவீரர்களும் எங்களுக்காக தங்கள் உயிர்களை தந்திருக்கணும். அதை நாங்கள் மறந்து போகவே கூடாது. கட்டாயம் நீங்களும் டிக்கெட்டை வாங்கி நான் கொஞ்ச நேரம் நிற்பேன்டா. நான் கூரில் இருந்து வாரேன், 2.5 மணி நேரம் கார் ஓட்டம் இருக்குது. கொஞ்ச நேரம் நிற்பேன்டாலும் நின்று ஆசை இருக்கிறார்கள் இப்போ வாங்கிக்கொள்ளலாம். கொஞ்சம் டிக்கெட் தான் இருக்குன்ற விபரிஸ் சின்ன ஹோல், அதுக்கேற்ற மாதிரி தான் டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. 13 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து ஃப்ரீ. ஸோ கட்டாயம். என்னுடைய அடுத்த பாட்டு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க?
லுசனில் எனக்கு ஃபேன்ஸ் குறைவு தான். கத்துறதுக்கு ரெடியோ? சொல்லு இப்ப தமிழா என்ன வேணும்? கத்துறது உலகுக்கு கேட்கணும். உண்ட நாடு என்ன கேட்ட சொல். We want, we want. எத்தனை சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும், எத்தனை இடையூறுகளை எதிர்கொண்டாலும், எத்தனை சக்திகள் எதிர்த்து நின்றாலும் நாம் தமிழரின் சுதந்திர விடிவிற்காக தொடர்ந்து போராடுவோம். தேச விடுதலை பணியை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்ற புலம்பெயர்ந்து வாழும் எமது இளைய சமுதாயத்தினருக்கும் எனது அன்பையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்திய இலட்சிய தீயில் தம்மையே அழித்து சரித்திரமாகிவிட்ட எமது மாவீரர்கள் வழியில் சென்று நாம் எமது இலட்சியத்தை அடைவோம் என உறுதியெடுத்துக் கொள்வோமாக. எழுபம் கொள்கைகள் இங்க புதுசில 2009 ஆரம்ப முடிவில தலைவர் சொன்னவர் நாடு இளையோரின் கையில ஒரு மிக்க ஒழிக்கா நாடு எங்கள் பையில. சொல்லு இப்ப தமிழா என்ன வேணும்? கத்துறது உலகுக்கு கேட்கணும். உங்க நாடு என்ன கேட்ட சொல். பேரில் கதைகள் இயக்குறாங்க. கொஞ்சம் ஃபேம் கிடைச்சவுடன் நாட்டை மறந்துட்டாங்க. இப்ப அவன் பேரில் பிசினஸ் திறந்துட்டாங்க. தமிழ் பேச வைக்க மாமான சூறு தின்னுறாங்க. தமிழுக்கு எதிரி தமிழனே தாண்டா. தமிழனை கொத்துறான் பாம்பா. சிங்களவன் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தான். கடைசியில் திருப்பின திட்டத்துக்கு சார்பா மனரோஷம் காட்டி உங்க ஈனத்தை நீ எதிர்க்கிற. மனரோஷம் இருந்தா நீ ஏன் இப்படி நடக்கிற? மனரோஷம் உள்ளவன் தன் இனத்தை எதிர்க்க மாட்டான். மனரோஷம் உள்ளவன் பேச்சு பேச மாட்டான். மனமுள்ள தமிழன், ரோஷம் உள்ள தமிழன், இரண்டுக்கும் வழி காட்டி தேசிய தலைவன் பிரபாகரன். அந்த பேரன் சொல்ல வீரம் பகைத்தது போதும். இப்ப தமிழன் ஒன்று சேரு. எழுபம் தோல்விகள் இங்க புதுசில 2009 ஆரம்ப முடிவில தலைவர் சொன்னவர் நாடு இளையோரின் கையில ஒரு மிக்க ஒழித்தா நாடு எங்கள் பையில. சொல்லு இப்ப தமிழா என்ன வேணும்? கத்துறது உலகுக்கு கேட்கும். உங்க நாடு என்ன கேட்ட சொல். நடந்ததை நினைத்து சோறாதே தமிழா. விழுந்த துவக்க நீய தூக்கடா துணிவா. கூட்ட குனிந்து போனது காணும் பணிவா. பதுங்கியது போதும் பாயணு திமிரா. குடுக்குற அடியில் உலகமே விய கோணம். ஒவ்வொரு மொழியிலும் தமிழா நீ கல்ல கோணும். புலம்பெயர் நாட்டின் புலிகளை சிறக்கோணும். சிங்களவன் கல்லங்கோணும். தமிழீழ புறக்கோணும். தேசிய பறவை அழகான செண்பகம். தேசிய மிருகம் உருவம் சிறுத்தை. தேசிய பூவங்கள் தேசிய கொடி வீரத்தின் புலிகொடி. தேசிய தலைவரின் வரலாற்று படி அவர் காட்டிய வழியில் நாம் போவது சரி. உண்ட ஆசையெல்லாம் வெளிநாட்டில் சொந்த வீடு. எந்த ஆசையெல்லாம் தமிழீழம் என் சொந்த நாடு. எழுபம் தோல்விகள் இங்க புதுசில 2009 ஆரம்ப முடிவில தலைவர் சொன்னவர் நாடு கையில ஒரு மிக்க ஒழிக்கா நாடு எங்கள் பையில. சொல்லு இப்ப தமிழா என்ன வேணும்? கத்துறது உலகுக்கு கேட்கும். உண்ட நாடு என்ன கேட்ட சொல். We want, 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 we want. இப்பதான் கொத்து ரொட்டி சமைக்கும். நன்றி. உரிமைக்குரல் கதிரவன் அவர்களுக்கு உற்சாகமான உங்கள் கைக்குரோசம் ஓங்கி ஒலிக்கட்டும். ஒரு வளர்ந்து வருகின்ற சொல்லிசை கலைஞன், தன்னுடைய அங்கீகாரத்துக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர். இவ்வாறான கலைஞர்கள் வெளிப்பட வேண்டும். அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய படைப்புகளை இந்த இனத்திற்காகவும் எங்களுடைய மொழிக்காகவும் வழங்க வேண்டும். இந்த சொல்லிசை என்பது இப்பொழுது எங்கள் நடைமுறையிலே நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. சற்று காலம் அது ஒதுங்கி இருந்தது. கர்நாடக சங்கீதம் அதனை மூழ்கடித்திருந்தது. இப்பொழுது முட்டி மோதி அது மேவி வருகின்றது. ஆனால் இந்த சொல்லிசையானது இன்று நேற்று தோன்றியதல்ல, என்றோ தோன்றியது. அன்றே பாடிவிட்டார் அருணகிரிநாதர். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்கு ஒரு வித்துக்குருவர என ஓதும் என்றே அவர் அன்றே பாடிவிட்டார் சொல்லிசையை. இவர்கள் இப்பொழுது எங்களுடைய கலைஞர்கள் அதனை மீண்டும் எடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய உரிமைகளுக்காக
எங்களுடைய அடிமைப்பட்டு கிடக்கும் எங்களுடைய இனத்தை மீண்டெழச் செய்வதற்காக தங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக, தங்களுடைய குரல்களின் மூலமாக இப்பொழுது அந்த சொல்லிசையை தங்களுக்கு ஏற்ற விதத்திலே வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதிலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஈழத்து கலைஞன் வாகிசன் அவர்கள் ஒரு சிறந்த வெற்றியினை பெற்றிருக்கின்றார். இப்பொழுது எங்களுடைய கதிரவன் அவர்கள், இப்பொழுதே நாங்கள் அவரை கூறுவோம், உரிமைக்குரல் கதிரவன் அவர்கள் இப்பொழுது வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே எங்களுடைய கலைஞர்களை நாங்களே வளர்த்து விடுவோம், அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்போம், அவர்களுடைய எழுத்துக்களை ரசிப்போம். அவர் கூறிய விடயங்கள், தொன்று தொட்ட பெருமையின் தோன்றுகள், தோல்வி என்பதே தோன்றிடா வீரர்கள், கன்று முட்டிய பாலை குடிப்பினும் காதல் வீரத்தில் எச்சில் காணாதவர்கள், குன்றையும் மலையையும் கொடையாய் வழங்கியவர்கள், கோடி இலக்கிய இலக்கணம் கண்டவர்கள், என்றோ பிறந்தவர்கள், இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்றிவர் அடிமைகள். ஆம், உங்களுடைய இந்த அடிமை நிலையிலிருந்து, நீங்கள் நாடற்றவர்கள் என்ற அந்த அடிமை நிலையிலிருந்து உங்களுடைய தலைமுறைகளை நீங்கள் மீண்டெழச் செய்ய வேண்டும். அவர்களுக்குரிய அந்த அடிமை நிலையிலிருந்து மீண்டெழுவதற்கான அந்த உத்வேகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் இன்று நேற்றல்ல, தொன்று தொட்டு இந்த உலகிலே பெரும் மண்ணை கட்டியாண்டவர்கள், பெரும் இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள், தொன்று தொட்ட ஒரு மொழியின் தோன்றர்கள் ஆகி இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கான மண்ணை, எங்களுக்கான நாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தலைமுறையை அடிமை நிலையிலிருந்து நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்கு தோற்றோமோ அங்கிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும், எங்கு தொலைத்தோமோ அங்கு நாங்கள் தேட வேண்டும். எங்களுடைய இந்த நிலையிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும், எங்களுடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் அடிமைகள் அல்ல, இந்த உலகை ஆண்ட இனம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த உரிமை குரல்கள் அதற்காக ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று இந்த மேடையிலே கூறிக்கொண்டு திரு சண்முகதாஸ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உரிமைக்குரல் கதிரவனுடைய கலைப்பயணம் தொடரட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்களுடைய எழுத்துக்களும் குரல்களும் ஓங்கி ஒலிக்கட்டும் எங்களுடைய உரிமைக்காக. நன்றி. எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இவர் சின்ன குழந்தையா இருக்கக்குள்ள தெரியும், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ற ஒரு கேள்வி. அதை அவர் புலிக்கு பிறந்தது புலிக்குட்டியாக வந்து புலியாக நிற்கிது. இவருடைய அப்பா இங்கே ஒரு பெரிய ஒரு தளபதியாக இருந்தார். தளபதி மாதிரி வேலை செய்தவர் நாட்டுக்காக. அப்படிப்பட்டவருடைய பிள்ளைதான் இவர். ஆனால் அநேகமாக எல்லாருக்கும் தெரியாது, அவருடைய பேர் ஆல்பர்ட். இப்போ உங்களுக்கு தெரியும், மேடையில் நல்ல வடிவாக பேசுவார். அவருடைய மகன் தான் இவர். கூரை பிறப்பிடமாக கொண்டவர். ஆனால் என்ன மேடைக்கு அவரே கூப்பிட்டுட்டார். நான் ஒன்றுக்கும் வரே இல்லை, நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று நான். ஆனால் அவர் எங்களை கூப்பிட்டுட்டார். அதுக்காக வந்து நாங்கள் அவருக்கும் வாழ்த்துக்கள். அவருடைய கலை அடுத்த தலைமுறை வந்திருக்குது. எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறை, சுவிஸில் பிறந்த தலைமுறை எப்படி செய்ய போகுதோ தெரியாதுன்றது. ஆனால் அதுக்கு தலைப்பாக காட்டக்கூடிய அளவில் வந்து நிற்கிறார். நீண்ட காலமாக அவருக்கு எல்லோரும் உறுதுணையாக நிற்போம். வாழ்க உங்கள் கலை.